Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வழித்தடம் கேட்ட பெண்களை திமுக கவுன்சிலர் கடுமையாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பொம்மநாயக்கன்பட்டியில் கணவன்களை இழந்து தனிமையில் வசித்து வரும் சின்னமணி, மணியா ஆகியோரின் வீட்டிற்கான வழித்தடத்தை மறித்து திமுக கவுன்சிலர் சின்னதுரை என்பவர் சாலையை ஆக்கிரமித்து வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த சின்னமணி, மணியாவை சின்னதுரையும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் தகாத வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்கியதாகவும் தெரிய வருகிறது. இதில் படுகாயமடைந்த சின்னமணி, மணியா ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சின்னதுரை மீது எங்கு புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். விடிய ஆட்சியில் திமுகவினர் கட்டுக்கடங்காத அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 1.5 சென்ட்டுக்கு கொடுத்துக்கிறாங்க பட்டா. இன்னைக்கு 3 சென்ட்டுக்கு வீடு கட்டுறாங்க. ஆனா தடை கையகலம் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தரத்தை கேட்க போனா எங்களை அடிக்கவும் வராங்க, அடிச்சும் போட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேச கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆரையா கிட்ட கேட்டா ஆரையா, தாசில்தார் கிட்ட கேளுங்க, தாசில்தார் கிட்ட கேட்டா ஆரையாங்கிறது, மணிகாரர்கிட்ட கூட தாசில்தார் கிட்ட போகணும். இப்படி எங்களை முடுக்கி விடுறாங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. வீட்டுக்குள்ள இருந்தாலும் புடிச்சு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப வீட்டுல இந்த இவளை புடிச்சு வீட்டுக்கிட்ட பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இந்த இவளை புடிச்சு அடிச்சு போட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அந்த சூரியங்க சொல்றாங்க வார்டு நம்பர் அதுல இருந்துட்டு எங்களை ஆட்டி படுக்கிற நல்லா அவைய பேச்சு வேதம் கேட்கிறோம். எங்க பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. எங்களுக்கு சப்போர்ட் ஒரு இங்க டிஎம்க்கு சின்னத்தொரு சங்கீதா 4 மாசம் வளைஞ்சு சின்ன கேடு வேண்டி சேர எனக்கு வேண்டாங்கனால என்ன பண்றதுன்னு தெரியல. யாரோட